வணக்க நண்பர்களே. சமூக அறிவியல் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 2வது பாடம் பார்க்க போகிறோம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. சரிங்களா? இதை நான் ஒரு கதையாக சொல்கிறேன். நீங்கள் அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. நான் ஆன்லைன் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல பாருங்கள். புவி 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் நடந்தான். இரு காலில் நடக்கிறான். அப்போ 20 லட்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். முழுவதும் என்பது 3 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 3 லட்சம் என்பது உலகம் முழுவதும் பறையின சொல்லலாம். 8000 என்பது ஏர் உழுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 5000 என்பது அழகாக இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா 5000. சரிங்களா? இப்போ 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி தோன்றியது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதும் அதாவது உலகம் முழுவதும் பரவினான். 8000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை செய்ய தொடங்கினான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் தோன்றியது. இப்போ ஒரு மனுஷன் தோன்றான். இப்போ அவன் ஒரு 30 முதல் 40 வரையிலான நபர்கள் சேர்ந்து ஒரு குழுவாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கே தங்கும்போது அவங்க அங்கே கிடைக்கிற விலங்குகளை சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடத்தில் அந்த விலங்குகள்லாம் குறைய ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காய்கனிகள் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. இந்த காய்கறிகள் பழங்களை சாப்பிடும்போது அந்த விதைகளை தூக்கி போடும்போது அது முளைக்குது, விரைவாக வளருது. இந்த வளரத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்போ நம்ம உருவாக்க முடியும், பயிரை உருவாக்க முடியும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அவங்க தூக்கி போடக்கூடிய அந்த பழங்கள், அந்த கொட்டைகள், விதைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் விழும்போது நல்லா முளைக்குது. அப்போ தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா அங்கே நல்லா விளையுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் இருக்க பகுதியில் விழுந்துச்சுன்னா நல்லா விளையுதுன்னு பார்க்கலாம். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அங்கே தங்க ஆரம்பிக்கிறான். சரிங்களா? தங்க ஆரம்பித்து என்ன பண்ணுறான், பயிர் செய்ய ஆரம்பிக்கிறான். கூடவே அந்த பயிர் செய்த மீதி இருக்கிற நிலம், பயிர் செய்கிறதுக்கு போக மீதி இருக்கிற நிலத்தில் விலங்குகளை வளர்க்குறான். ஆடு, மாடு, கோழி, பசு எல்லாத்தையும் வளர்க்குறான். சரிங்களா? இப்போ நாய் தான் அவன் முதல்ல பழக்கிய விலங்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கு முன்னாடி இந்த விலங்குலாம் சாப்பிட்டு குகையில் தங்கிட்டு இருப்பான். குகையில் தங்கும்போது மற்ற விலங்குகள் வந்துச்சுன்னா அது மோப்ப சக்தியை கொண்டிருக்கும். அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது என்ன பண்ணும், அந்த விலங்குகளை விரட்டிட்டு போகுது. அதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், நாயை தன்னுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கிறான். வேட்டைக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகிறான். அப்போ மனிதன் முதல் பழக்கிய விலங்குன்னு எதுவும் கேட்டாங்கன்னா நாய் தான். சரிங்களா? இப்போ இந்த நாயை பற்றி நம்ம சொல்லிட்டோம். மீதி ஆடு, மாடு, பசு எல்லாத்தையும் வளர்க்குறான். இங்கே இந்த விவசாயம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எருது அவங்க பயன்படுத்துகிறான். எருது பயன்படுத்தும் போது அவனுக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. இந்த விலங்குகளை வேட்டையாடுறத விட இது ஈஸியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், எருதை வளர்க்குறான். இப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்தை சமவெளி பகுதியில் செய்கிறாங்க. செய்யும்போது தானியங்கள் அதிகமாக விளையுது. இவங்க அதிகமாக விளையிற தானியங்களை சாப்பிட்றாங்க, போதுமான சாப்பிட்றாங்க. மீதி இருக்கிற தானியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பண்டமாற்று முறை, அதாவது வேறு குழுக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்க பொருளை அவங்க வாங்கிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ எதிர்காலத்தில் அவங்களுக்கு சேமிக்கவும், அதாவது உபரியாக இருக்கிறத சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீணாகக்கூடாது சேமிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பரிணாம நிகழ்ச்சியும் நடக்குது. சரிங்களா? இப்போ இந்த பரிணாமம் என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை சொல்கிறேன். மனுஷன் ஒரு நிலையிலேருந்து படிப்படியாக முன்னேறது தான். அதாவது முன்னேற்றம் என்பது உடல்நிலையும் மன ரீதியாகவும் அவன் என்ன பண்ணுறான், ஒரு வளர்ச்சி அடைகிறான். இதுதான் பரிணாமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த மானுடவியல் என்ற ஒரு வார்த்தை இங்கே வருது. மானுடவியல்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை பற்றி படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் மானுடவியல். ஆந்த்ரோபாலஜின்றாங்க. ஆந்த்ரோபோஸ்னா மனிதன்றாங்க. லோகோஸ்னா எண்ணங்கள் அல்லது காரணம்ன்ற அது பொருள் அர்த்தம். சரிங்களா? இது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழி. இவன் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தொல்லியல் பார்த்திங்கன்னா மனுஷனையும், அதாவது மனுஷன் முன்னாடி இருந்த வாழ்க்கை முறையும் அவன் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றிய படிக்கக்கூடிய அறிவியல் தான் தொல்லியல். இந்த மானுடவியலும் தொல்லியலும் சேர்ந்து தான் அவனுடைய நடத்தை, வளர்ச்சி எல்லாத்தையும் கண்டறிந்து அவனுடைய சமூக கலாச்சார நிகழ்வுக்கான முழு விளக்கத்தையும் பெற முயல்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே இது புரியல சார் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. மானுடவியல்லாம் நான் சொல்லிட்டேன், தொல்லியல்லாம் நான் சொல்லிட்டேன். மானுடவியல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியுது. தொல்லியல்லாம் ஒன்றும் இல்லை, மனுஷனையும் அவன் பயன்படுத்தின பொருளையும் பற்றிய அறிவியல் தான், கண்டுபிடிக்கிறது தான் தொல்லியல். சரிங்களா? இப்போ நான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்கே நம்ம அடுத்து டீப்பாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது மனுஷன் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு பரிணாமத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறான், விலங்குகளை வேட்டையாடுவதற்கு அவன் என்ன செய்கிறான்னா கற்களை பயன்படுத்துகிறான். கொம்பு, குச்சி கையில் அடிக்கும்போது அவனால் முடியல, அவன் இரையாயிடுறான் அந்த விலங்குகளுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், கற்களை பயன்படுத்தி
விலங்குகளை கொன்று சாப்பிட்றான். அப்போ அந்த கற்கள் பார்த்திங்கன்னா கரடு மூடாக இருக்குது, பெருசாக வச்சுருக்கான். இதை வச்சு கோடாரி செய்யலாம். கோடாரி செஞ்சு அந்த விலங்குகளை தோலை உரிக்கிறான், சாகடிக்கிறான், சாப்பிட்றான், எல்லாத்தையும் பண்ணுறான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் பார்த்திங்கன்னா உறுதியான கற்கள் தேவைப்படுது. அதுதான் வந்து சிக்கிமுக்கி கற்கள். இந்த சிக்கிமுக்கி கற்கள் ரொம்ப வலிமையானது, உறுதியாகவும் இருக்குது. இந்த கல்லை வந்து தேடி என்ன பண்ணுறான், பல மணி நேரம் வந்து அலைஞ்சு திரிகிறான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கல்லையை வச்சு என்ன பண்ணுறான், ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை வச்சு உடச்சி அதோடைய கற்கரிகள் செய்கிறான். இந்த சிக்கிமுக்கி கற்கள் தான் வந்து அவனுக்கு ரொம்ப கை கொடுக்குது. அடுத்தது இவன் அடுத்த கட்டத்துக்கு நகர்றான். அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா நெருப்பு எப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மலையிலேருந்து விலங்குகள், மரங்கள், பாறைகள் உருளும்போது வரக்கூடிய நெருப்பு அது. அந்த நெருப்பு பார்த்து ஆரம்ப காலத்தில் பயப்படுறான். அந்த மின்னலையும் நெருப்பையும் பார்த்து பயப்படுறான். கான்செப்ட் புரிஞ்சுக்க, மின்னலையும் நெருப்பையும் பார்த்து பயப்படுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மின்னலாலேயோ நெருப்பாலேயோ விலங்கு எரிஞ்சு போகும்போது அந்த விலங்கு சுட்ட கறியை போய் சாப்பிடும்போது அவனுக்கு அது சுவையாக இருக்கிறது. உடனே என்ன பண்ணுறான், நெருப்போடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நெருப்பை கண்டுபிடிக்கிறான். நெருப்பு வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றம். சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நெருப்பு முடித்த உடனே அவன் வந்து தனக்கு பாதுகாப்பாக அந்த நெருப்பை பயன்படுத்துகிறான், சமைக்கவும் பயன்படுத்திக்கிறான். பாறைகள் வந்து நம்ம மலையிலேருந்து ஓடுதுன்னு சொன்னல, ஓடும்போது நெருப்பும் உருவாச்சு, பாறைகள்லாம் நகருதுன்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த பாறைகளை வச்சு அவன் சக்கரங்களை உருவாக்க ஒரு ஐடியா வருது. அந்த சக்கரத்தை உருவாக்குறான். சக்கரம் தான் வந்து அவனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி முன்னோடின்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா, சக்கரத்தை கண்டுபிடிச்சிடறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருட்களை நகர்த்தலாம். அதுக்காக அவன் பயன்படுத்துகிறான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சக்கரத்தை வச்சு அவன் மட்பாண்டங்கள் செய்கிறான், அதாவது பானைகளை செய்கிறான். அந்த பானைகள் எதுக்கு பயன்படுதுன்னா, அவன் பொருட்களை அந்த விவசாயம் செய்ய ஆரம்பித்தான்னு சொன்னல, அப்போ அது வந்து அவனுக்கு வந்து சேமித்து வைக்க ஒரு கலனாக பயன்படுகிறது. இதை வந்து என்ன பண்ணுறான், சுட்டு அதை உறுதியாக்குறான். இதில் கலர் ஏற்றுறான்ல, கலர் பார்த்திங்கன்னா அவன்கிட்ட என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரம் இருக்குது. அந்த தாவரத்தில் என்ன இருக்கும், இலை இருக்கும், அதுக்கப்புறம் பட்டை இருக்கும், அதாவது இந்த தண்டு பகுதியில் இருக்கிற பட்டை, அதுக்கடுத்து வேறு. இந்த மூணையும் என்ன பண்ணுறான், இழைச்சி வண்ணம் விட்டுறான். இதுக்கு பானைக்கு. இதனுடைய அடுத்த விஷயம்னு பார்த்திங்கன்னா, மனுஷனுடைய முதல் கைவினை திறன் பார்த்திங்கன்னா, கைத்தொழில் சொல்லுவோம்ல, அதாவது கைவினை திறன் சொல்லுவோம்ல, அதுன்னு பார்த்திங்கன்னா ஓவியம் வரைவது தான். அவன் குகைகளில் ஓவியம் வரைஞ்சான். மொத்தம் 750 குகை இருக்குது. அதில் பாறை ஓவியங்கள் பார்த்திங்கன்னா 750 500 பாறை ஓவியங்கள் இருக்கிறது. இந்த பாறை ஓவியங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, அவன் வந்து வேட்டையாடுறதையும் அவன் வந்து ஒரு நிகழ்வுகளையும் அசைவுகளையும் வந்து சொல்லியிருக்கான்னு அர்த்தம். இப்போ அதில் என்ன உருவங்கள் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா, வேட்டையாடுவது, ஆண்கள் பெண்கள் சேர்ந்து வேட்டையாடுறாங்க, அவங்க நடனம் ஆடுறாங்க, அவங்களுடைய குழந்தைகள் விளையாடுறாங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஓவியத்தில் இருக்கிறது. மற்றபடி அதை நீங்கள் அந்த படத்தில் இருக்கோம், நீங்கள் பார்த்தா நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பண்டமாற்ற முறை வச்சு மனுஷனுடைய நாகரிகம் தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆரியர்கள் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 8 பேர் இருக்காங்க. அதாவது மனுஷனுடைய வகைகள் வந்து 8 வகைகள். முதல்ல மனுஷன் வந்து எங்கே தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் அவன் வந்து வாழ்க்கை தொடங்கினான்னு சொல்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் தொடங்கினா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான்சானியா என்ற இடத்துல தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மானுடவியலாளர்கள் மனுஷனுடைய இந்த எச்சங்களை கண்டுபிடிச்சி தான் வந்து உலகுக்கு அறிவிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ இந்த 8 வகையான மனிதர்கள் நம்ம பார்த்துட்டாவே இந்த பாடம் முழுமையடைஞ்சிடும். சரி, இப்போ பார்க்கலாம். ஒவ்வொன்றா நான் கொண்டு போகிறேன், பாருங்கள். எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, பயிர் வளர்க்குறான், கால்நடை வளர்க்குறான். சரிங்களா? அப்போ 8000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த கால்நடை வளர்ப்பும் பயிர் வளர்ப்பும் வருகிறது. சரிங்களா? இப்போ நான் சொன்னது வந்துச்சு. இந்த மனுஷங்களை பார்க்க போகிறோம். இதில் 6 தான் இருக்குது மொத்தம். ஆனால் 8, நான் பின்னாடி 8 வரும். இந்த 6 பற்றி ஃபஸ்ட் நம்ம 6 பார்த்துடலாம். ஒன்று ஆஸ்ட்ரலோபிதிக்ஸ். ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னால் மனுஷனும் குரங்கும் சேர்ந்த ஒரு உருவம். அப்போ 2 பேர் கிராஸ் பண்ண மாதிரி ஒரு உருவம். அப்போ தான் மனுஷன் வந்து நடக்க தொடங்குறான். சரிங்களா? ஹோமோ ஹேபிலிஸ், மனுஷன் ஹாப்பியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கே இருப்பான், ஹாப்பியாக இருந்தால் பால்கனி மேலே நிற்பான். அப்போ பால்கனி என்பது ஒரு வீட்டோடைய முகப்பு தோற்றம், அதாவது நீண்டு போயிருக்கும். அப்போ என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப நீட்டமாக இருக்காது. அப்போ இந்த தாடை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ ஹோமோ ஹேபிலிஸ்னால் தாடை வந்து குறுகியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது
கால் விரல் பாதங்கள் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், நல்லா இறுக்கி பற்றி ஏறுவதற்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸை நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எரிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோமோ எரெக்டஸ் பார்த்தீங்கன்னா எரிக்கிறது அப்படின்னா நெருப்பினை கண்டுபிடித்தான்னு ஞாபகம் வச்சு. ஹோமோ எரெக்டஸ்னால் நெருப்பினை அவர் கண்டுபிடிக்கிறான்னு அர்த்தம். அடுத்தது நியாண்டர்தால். நியாண்டர்தால் தான் நாயண்டா தர்மண்டா அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் பேசுவார். அப்போ இவங்க யார் பார்த்தீங்கன்னா யூரோசியாவில் இருப்பாங்க. இங்கே கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து யூரோசியா, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் பரவக்கூடியவங்க இவங்களுடைய ஹீரோ வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கெட்ட விஷயங்களை புதைச்சிருவார். எப்போவுமே ஜெர்க்காக மாட்டார்னா ஜெர்மனி ஞாபகம் வச்சுக்கலாம். இதோடைய சான்றுகள்லாம் வந்து அங்கே இருக்கிறது. அடுத்தது ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா உலகம் முழுவதும் பரவின ஒரு டைப்பு மனுஷன் அதாவது மனிதனுடைய சிந்திக்கும் திறனுடைய மனிதனுடைய முதல் நிலை இதுதான் இந்த ஹோமோசெப்பியன்ஸ். இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஐரோப்பா ஆசியாவில் குடியேறுறாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா உணவு வேட்டையாடுதல் சேகரித்தல், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இங்கே இவங்க கற்கருவியில் கரடுமுடான கற்கருவியில் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. நியாண்டர்தால் மனிதன் பார்த்திங்கன்னா நியாயமானவன், அதனால் கொலை பண்ணுறதுக்கு யோசிப்பான், விலங்குகளை கொல்ல மாட்டான், கெட்ட எண்ணங்களை புதைச்சிருவான், ஜெர்க்க ஆக மாட்டான், ஆனால் பயப்பட மாட்டான். இப்போ குரோமேக்னான்ஸ் பார்த்திங்கன்னா நவீன மனுஷன், அதாவது ஃப்ரான்ஸ் அப்படின்னு வச்சிங்களேன். அப்படியே ஒரு ஃபாரிஸ் ஜெயராஜின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருப்பாங்க அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். குரோமேக்னான்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பிரான்ஸோடைய லாஸ்காஸ் எனும் பகுதியில் இந்த குகையில் காணப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் இவங்க. சரிங்களா, இதை அப்படியே நம்ம முடிச்சிடலாம். இப்போ இந்த 6 வகை சொல்கிறேன். ஒன்று பாருங்கள், ஆஸ்ட்ரோபிதிகஸ், மனுஷனும் குரங்கும் சேர்ந்தது ஒன்று. ஹோமோ எபிலிஸ், அந்த குரங்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அதோடைய தாடை வந்து சின்னதாக இருந்து பால்கனியில் நிற்குது. பால்கனில் நிற்கும்போது தான் அப்படின்னா கட்டவரில் வச்சு தான் நம்ம பிடிச்சி நிற்போம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோமோ எரெக்டஸ்னால் எரிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 3வது தன்னுடைய கட்டணங்களை எரிச்சிடுவான், நிமிர்ந்து நிற்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, 3 விஷயம் சொல்லிட்டேன். 4வது ஹீரோ, அதாவது நியாயமாக இருக்கிறவர். 5வது பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ், இதுதான் மனுஷனுடைய முதல் தொடக்கம். குரோமேக்னான்ஸ் அது சொல்லிட்டேன், அது நவீன மனிதன். அடுத்தது பாருங்கள், தொல்லியல் பற்றி சொல்லிட்டேன், தொல்லியல்லாம் நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த வருஷங்களில் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தான்சானியாவில் முதல்ல கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் 3.5 மில்லியன் ஆண்டுகள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவும் நமக்கு தேவை கிடையாது. இயரை பற்றி நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண தேவையில்ல, அது தான் முன்னாடி சொல்லலை. சரிங்களா, அடுத்தது குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி சொல்லிட்டேன், ஃப்ரான்ஸு லாஸ்காஸ் சொல்லிட்டேன். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதைக்கும் பழக்கம், இது எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மாண்டவியல்னு பற்றி நான் சொல்லிட்டேன், நம்ம பார்த்துக்க தேவையில்ல. அடுத்தது பாருங்கள், ஹோமோசெப்பியன்ஸ் மனுஷனோட நிலையை பாருங்கள். ஹோமோசெப்பியன்ஸ் நான் வந்து மனுஷனோட முதல் நிலை சொல்லிட்டேன். அப்போ முதல் நிலையெல்லாம் பாருங்கள், மூளை அதிகமாக வந்துச்சுன்னா மண்டை கொஞ்சம் நிமிரும். நம்ம மண்டை நிமிர்ந்துச்சுன்னா 2 காலும் பேலன்ஸ் ஆகும். அப்போ கட்டவிரலில் மாற்றம் ஏற்பட்டு நல்லா இறுக்கப்பட்டுடும், மூளை வளர்ச்சி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து ஹோமோசெப்பியன்ஸ் உலகின் பல்வேறு பகுதியில் குடிபெயர்ந்தாங்க. இவங்க பெயர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற வெப்பநிலைகள் தான் வந்து தட்பவெப்பநிலை, வானிலை, காலநிலை எல்லாமே என்ன பண்ணுது, இவங்களுடைய ஒரு புதிய இனத்தை உருவாக்குறது. அது வெப்பமாச்சுன்னா அவங்க கருப்பாகிறாங்க, கொஞ்சம் குளிராக இருந்துச்சுன்னா அவங்க வெள்ளையாகிறாங்க. அப்படியே அந்த அவங்களுடைய அடாப்டேஷன் மாறுது. சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள், மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் பாருங்கள், மொத்தம் 8 சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோபிதிகஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, அடுத்து ஹோமோ எபிலிஸ் தென் அமெரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நியாண்டர்தால் யூரோன்னு சொன்னேன், அதுக்கு தான் சொன்னேன். குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ், பெய்ஜிங்ன்றது சீனான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹோமோசெப்பியன்ஸ் என்பது ஆப்பிரிக்காவிலேருந்து தான் முதல் மனுஷன் அங்கேருந்து வந்தால் ஞாபகம் வச்சுங்க. ஹைடல்பர்க்னா லண்டன், அப்படியே I5 இருக்கிறது லண்டனில் தான் ஆளுங்க இருப்பாங்க. இப்போ மேலே இருக்கிற இந்த ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் ஹோமோ ஹேபிலிஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து பிதிகஸ் அப்படின்னா மனுஷனும் குரங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்றத நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வெஸ்ட் பெங்காலில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஆயா அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா முடிஞ்சிடும். கிழக்கு என்பது மேற்கு வங்காளம், ஆனால் ஆப்போசிட்டாக இருக்கும். ஹோமோ ஹேபிலிஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தென் என்பதை ஆண் ஞாபகம் வச்சுங்க, இல்லைடா தென் என்பதை பெண்ணு ஞாபகம் வச்சுங்க, என்பதை ஆண் ஞாபகம் வச்சுங்க. அப்போ தென்னும் ஆணும் அப்படின்றத தென் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஹாப்பி அப்படின்றத கூட ஆப்பின்றது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஹாப்பி என்பதை ஹாப்பின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஹேபிலிஸ் ஆப்பிரிக்கா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாப்பியாக இருக்கிறது ஆப்பிள் சாப்பிட்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஆப்ளிகா அப்படின்றத ஏபிசி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எப்படி 30 பேர் 40 பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் வேட்டையாடினாங்கன்னு சொல்லிட்டேன். மீன் பிடிக்கவும் கற்றுக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவனுடைய வேட்டை முறையில் பாருங்கள், குழுவாக சென்று வேட்டையாடி இருப்பான். அடுத்தது குழி தோண்டி வேட்டையாடி இருப்பான். 2 மெத்தடு தான். இந்த சிக்கிமுக்கி கற்களை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றும் பார்த்திங்கன்னா நெருப்பை உருவாக்கும், தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடியவர்கள் நீலகிரியில் இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பானையெல்லாம் சொல்லிட்டேன். வேறு என்ன இருக்குது? பானை, இலைகள், வேர்கள் சொல்லியாச்சு. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் பாருங்கள். வலை விரிச்சா விழுந்துருவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ கீழ்வலை விழுப்புரம், அதாவது வலை விரிச்சா கீழே விழுந்துருவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உசிலம்பட்டி மதுரை. அதுக்கு அடுத்தது குமுதிபதி கோவை, மாரடைப்பு இதுவும் கோவை. இப்போ இது ரெண்டுமே எப்படி ஞாபகம் வச்சலாம்னு பார்த்தீங்கன்னா, குமுதா மாவை வச்சு கோவை எழுதினால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கோவை என்பது ஒரு பாட்டு நமக்கு தெரியும், பாட்டு எழுது இல்லை நூல் எழுது, ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க. குமுதா என்பது குமுதிபதி, மாவை வச்சுன்றத மாவடைப்பு தான் மாவை வச்சுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி. இப்போ கரினா யானை. இந்த யானை எங்கே அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நீலகிரியில் தான் இருக்குது. வச்சிங்களா? இப்போ அங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தன்னை காத்துறதுக்காக பொறி வைக்கிறாங்க. யானை வரக்கூடாதுக்காக ஒரு மின்பொறி வைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த 750 குகைகளும் அதுன்னு சொல்லிட்டேன், பாறை ஓவியங்கள்னு சொல்லிட்டேன். நம்ம இது எடுத்துக்க தேவையில்லை, சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம புக் பேக் கொஷின் போயிடலாம். கால இயந்திரம், டைம் மிஷின், பரிணாம வளர்ச்சி, எவால்யூஷன். அடுத்தது இறைப்பிடி துண்ணி, ப்ரீடேட்டர், காலச்சுவடு, ஃபுட் பிரிண்ட்ஸ். இந்த கொஷின் அப்படி பார்த்துடலாம். உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. சரி. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே, இதுவும் சரி. அப்போ கூற்றும் காரணமும் சரி. அதுக்கடுத்து பாருங்கள், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல்ஸ் ஹைட்ஸு 1 மில்லியன் என்பது 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் என்பது இங்கிலீஷில் அது மில்லியன் சொல்கிறோம். நாடோடி, நோமாட். அடுத்தது பண்டமாற்று முறை, பார்டர், இறை, ப்ரே. அடுத்தது பரிணாமத்தின் வழிமுறை டேஷ்ன்னு சொல்கிறாங்க. படிப்படியானது தான். தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்கா நம்ம படித்தோம், ஆப்பிரிக்கா. அடுத்தது சரியான இணையை கண்டுபிடி. இது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோபிதிகஸ், 2 கால்களால் நடப்பது தான் சரி. ஹோமோ எப்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம், அவர் தாடை கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிங்களா? கால் விரல்கள் நீட்டமாக இருக்கும். அப்போ இது கிடையாது, தப்பு. நிமிர்ந்து நின்ற மனிதனை யார் பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ். சரிங்களா? ஹோமோ எரெக்டஸ் பார்த்திங்கன்னா சிந்திக்க மனிதன் கிடையாது. யார் சிந்திக்க மனிதன் பார்த்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ் தான். அப்போ இதுவும் கிடையாது. ஹோமோ செப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல் மனிதனுடைய தொடக்கம். இது ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகும், அதாவது சிந்திக்க மனிதன் இதுவும். ஆனால் ஹோமோ செப்பியன்ஸ் என்ன கொடுத்துருக்கும்போது முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுது. இது தப்பு. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹேபிலிஸ் தான் வரணும். சரிங்களா? அப்போ இதில் சரியான ஆன்சர் ஏ தான். அதுக்கடுத்து பாருங்கள், தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதனின் காலடி தடங்களை பார்த்தீங்கன்னா மானுடவியலாளர்கள் தான். சரியா? அடுத்தது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தாங்க, நாடோடி வாழ்க்கை தான் வந்தாங்க அவங்க. சரிங்களா? நாடோடி வாழ்க்கை, அதில் குகையில் வாழ்கிற வாழ்க்கை தான். இப்போ இங்கே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாடோடி வாழ்க்கை தான் போட்டிருக்காங்க. அது 30 to 40 பேராக சொன்னல. அடுத்தது பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ். என்ன பண்ணாங்க? பயிர் தொழில் செஞ்சாங்க. அடுத்து கால்நடை வளர்ப்பு. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிமையாக்கிது. கலப்பே தான், வேறு ஒன்றும் கிடையாது. நெருப்பு சக்கரம் போடக்கூடாது, போட்டுற போகிறீங்க. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகிறது, அதாவது கரிக்கையூர். நன்றி மாணவர்களே, நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். வணக்கம்.